Finally, the PF amount is here. That's great news. Let's celebrate. The EPFO withdrawal process was surprisingly smooth. Yes, I'm so relieved to have the funds. ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். வேலைக்கு போகிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பெரிய நிம்மதியை பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் பணம் தான். ஆனால் அவசர தேவைக்கு அந்த பணத்தை எடுக்கணும்னா மஸ்ட்டு அப்ளை பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டிய நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற பிஎஃப் பணம் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் இந்த கவலையே வேணாம். மத்திய அரசு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இனிமேல் உங்கள் பிஎஃப் பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வேண்டிய அவசியமே இல்லை, மொபைலில் அப்ளை பண்ண அவசியமே இல்லை. நேராக ஏடிஎம் சென்டருக்கு போய் பணம் எடுக்க முடியும். நம்ம மத்திய தொழில்துறை அமைச்சரை ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ கூடிய சீக்கிரமே ஏடிஎம் மூலமாகவோ இல்லை கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான யூபிஐ மூலமாகவோ பணத்தை எடுக்கிற வசதி கொண்டு வர போகிறாங்களாம். எப்போ வரும், எவ்வளோ எடுக்கலான்னு கேட்கலாம். இந்த புதிய நடைமுறை வர மார்ச் மாதத்துக்குள்ளே அமலுக்கு வரும் சொல்கிறாங்க. இது மூலமாக உங்கள் பிஎஃப் கணக்கில் இருக்கிற தொகையில் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் நீங்கள் உடனடியாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் பிஎஃப் பணம் எடுக்கணும்னா தொடர்ந்து 7 வருஷம் வேலை பார்த்துருக்கணும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரூல்ஸ்லாம் தூக்கிட்டாங்க. வெறும் 12 மாதம், ஒரு வருஷம் பங்களிப்பு இருந்தாலே போதும், அவசர தேவைக்கு பணம் எடுக்கலாம் அப்படின்னு விதியை மாற்றியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஏடிஎம்மில் ஈஸியாக பணம் வருதுன்னு அடிக்கடி எடுத்துடாதீங்க. ஏன்னா பிஎஃப் பணம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஓய்வு காலத்துக்கான ரிட்டையர்மெண்ட் சேமிப்பு. அதில் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. நீங்கள் பாதியிலே பணம் எடுத்தால் எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய பெரிய தொகை கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ரொம்ப அவசரமான சூழ்நிலைக்கு மட்டும், தேவைக்கு மட்டும் இந்த ஏடிஎம் வசதியை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கோங்க. ஸோ மார்ச் மாதம் வரைக்கும் காத்திருக்கலாம். இந்த நடைமுறை வந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.